பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா மீண்டும் ரத்து. முதலமைச்சர் விஜய் பங்கேற்று திட்டத்தை தொடக்கி வைக்க இருந்த நிலையில் மீண்டும் ஒத்திவைத்ததாக தகவல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சோஃபா மாடல் ஆட்சியில் போலீசாலையும் பாதுகாப்பு இல்லை, போலீசுக்குமே பாதுகாப்பு இல்லை எனவும் விமர்சனம். ஜூன் 11ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார். அரசு முறை என்பதால் வேறு யாரையும் சந்திக்கவில்லை என காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தகவல். டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்காமல் முதலமைச்சர் விஜய் சென்னை வருகை. முதலமைச்சர் விஜயை காண காத்திருந்த தமிழ்துறை மாணவர்கள் ஏமாற்றம். மேற்காசிய போர் தாக்கத்தால் தமிழ்நாட்டில் உரங்களின் விலை திடீர் உயர்வு. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலை உயர்வால் விவசாயிகள் அதிர்ச்சி. தமிழகத்தில் 14 இடங்களில் இன்று சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை விமான நிலையத்தில் 106 டிகிரி, நுங்கம்பாக்கத்தில் 104 டிகிரி வெயில் கொளுத்தியது. சென்னையில் வெப்பம் அதிகரிப்பால் பொதுமக்கள் அடிக்கடி தண்ணீர், மோர், உப்பு கரைசல் குடிக்க வேண்டும். பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் பாதுகாப்பாக இருக்க சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். தாவேகவினர் தங்கள் பகுதிகளில் நீர்மோர் பந்தல்களை திறக்க வேண்டுமென தாவேக தலைமை உத்தரவு. பழச்சாறு, இளநீர், மோர், குடிநீர், வெள்ளரிக்காய், நுங்கு உள்ளிட்டவற்றை வழங்கவும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆணை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல் பலத்த மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் சற்று நிம்மதி. மதுரையில் விதிகளை மீறி இயங்கி வந்த 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவு. அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதற்காக அபராதம் வசூலிக்கவும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் DK பிரபு ஆணை. காங்கிரஸ் தலைமை கொடுத்த மாநிலங்களவை பதவியை நிராகரித்த முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா. மாநில அரசுகளில் முழு கவனம் செலுத்தப்படுவதாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின் சித்தராமையா பேட்டி. கடந்த 2017 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. தஷ்வன் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை திருத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் விரைவில் மனு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. 5 மணி நேரத்திற்கு மேலாக லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானதால் மக்கள் முகம் சுழிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வாய்க்காலை தனிநபர் அடைத்ததால் நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். மழைநீர் வெளியேற வழியின்றி கடல் போல் காட்சியளிக்கும் நீரில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் வாகனம். சென்னை வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம். கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட பீகாரைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே 100 சவரன் நகை, 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் கொள்ளை. வீட்டில் வசிப்பவர்கள் சுற்றுலா சென்றதை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் கைவரிசை. மதுரை மாவட்டம் கருப்பா யூரணி பகுதியில் CNG தட்டுப்பாடு. எரிவாயுவுக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த வாகன ஓட்டிகள்.
சேலம் மாவட்டத்தில் 3 நாட்களாக டாஸ்மாக் கடைகள் அடைப்பு எதிரொலி. தனியார் பார்களில் நீண்ட வரிசையில் நின்று மது பாட்டில்களை வாங்கிச் செல்லும் மது பிரியர்கள். ஈரோட்டில் 3 நாட்களுக்கு பின் டாஸ்மாக் கடைகள் திறப்பு. பெண்கள் உட்பட மது பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் பிளஸ் என்ற புதிய சேவையை தொடங்கியது மெட்டா நிறுவனம். நீண்ட ஸ்டோரி, ஆப் வடிவத்தை மாற்றுவது, மேம்படுத்தப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் உள்ளிட்டவை இதில் கிடைக்கும் என அறிவிப்பு. கென்யாவின் நகரு மாவட்டத்தில் உள்ள பெண்கள் விடுதியில் பயங்கர தீ விபத்து. 16 மாணவிகள் பலியான நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் சிக்கி இதுவரை 72,818 பேர் உயிரிழப்பு. 2025 அக்டோபரில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது முதல் 922 பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் காலிறுதிக்கு தகுதி பெற்றார் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து. பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் வீராங்கனையை எளிதில் தோற்கடித்து அபாரம்.